நமஸ்காரம். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் என்று திருமங்கையாழ்வார் பாடினார். உயர்ந்தவர்கள், மெத்தப் படித்தவர்கள், அவர்கள் உபதேசிப்பார்கள், நல்ல விஷயங்களை சொல்லுவார்கள். ஆனால் எளியவர்கள் கூட சில விஷயம் ரொம்ப நன்றாகவே சொல்லுவார்கள். காக்கை காக்கான்னு கத்தும்னு நினைக்கிறோம். அது கூட சில சமயம் நல்ல விஷயங்களை சொல்லலாம். பறவைகளோ விலங்குகளோ கூட நம்மை உயர்த்தக்கூடிய விஷயங்களை சொல்லலாம். அப்படி பறவைகளின் ஒலியை வைத்துத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் புள்ளும் சிலம்பினகான் என்றும் கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின என்றும் பாடினாள். திருப்பாவையில் 7ஆம் பாட்டில் ஆனைச்சாத்தன், வலியன்குருவி, கரிய குருவி கணங்கள், கரிச்சான் குருவி, கரிய குருவின்னு சொல்லுவார்கள், ரெட்டவால் குருவி. அப்படி 2 குருவிகள் சேர்ந்து பேசுகின்றனன்னு கூறுகிறாள். ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் வேதம், வேதாந்தம், உயர்ந்த தத்துவ கோட்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டாமா? இது என்ன 2 கரியங்குருவி பேசுவதை போயா பாடுவார்கள்னு தோணும். அதற்குத்தான் சொல்ல வந்தேன், யார் வாயிலும் நல்ல விஷயங்கள் கிடைக்கலாம். ஜானஸ்ருதின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கதை உபனிஷத்துக்களிலேயும் வேதாந்தத்திலேயும் மேலும் இதிகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றில் சொல்லப்பட்டுள்ளது. அவர் நிறைய ஞானம் பெற்றவர். ஆனாலும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியவை சில இருந்தன. அவர் ஒரு நாள் தன் வீட்டு மேல் மாடியில் அமர்ந்திருந்தார். அப்போது 2 ரிஷிகள் இவனுக்கு நல்ல விஷயத்தை, அவன் அறியாத விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும், அப்பதான் முழுமை வருவான் என்று இருவரும் பறவை உருவத்தை எடுத்துக்கொண்டனர். 2 பறவைகளும் இவன் உட்கார்ந்திருந்த மாடிக்கு மேல் பறந்தன. அருகிலே செல்லும் போது ஒரு பறவையின் நிழல் ஜானஸ்ருதி மேலே விழுந்தது. அப்ப அடுத்த பறவை வேணுமென்றே பேசித்து, பறவை மொழியில் பேசித்து, பக்ஷியே, அவன் மேல் பறக்காதே, உன் நிழல் அவன் பேரில் விழுமானால் அவன் நிமிர்ந்து பார்த்தால் நீ சுட்டரிக்கப்படுவாய், அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா என்று வேணுமென்றே பேசித்து. உடனே அடுத்த பறவை, என்ன இவர் என்ன பெரிய ரைக்வரோ, இவரை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாய், இவர் என்ன ரைக்வரான்னு கேட்டது. பறவை மொழி இந்த ஜானஸ்ருதிக்கு தெரியும். அவன் சிந்தித்தான், யாரோ ரைக்வர்னு ஒரு பெரியவர் இருக்கிறார் போல இருக்கிறது, அதனால்தான் இவர் பெரிய ரைக்வரோன்னு பறவை கேட்டது, அவர் யாருன்னு தேடி கண்டுபிடிப்போம். அங்கெங்கும் தேடினான். அவர் எங்கோ ஒரு மூலையில் இடிந்த சுவற்றுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தார். மிக மெலியவராக காணப்பட்டார். ஜானஸ்ருதிக்கு இவர்தானா, இவரையா அந்த பறவை மகான்னு சொல்லித்து என்று ஐயப்பட்டுக் கொண்டே அருகே சென்றான். அவர் நிமிர்ந்து பார்த்தவர் தன் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்போடு, பறவை சொல்லி வந்தாயான்னு கேட்டார். ஜானஸ்ருதி அதிர்ந்தே போனான். நமக்கு அங்கு நம்ம வீட்டில் நம்ம ஊரில் பறவை சொன்னது இவர் தெரிந்து வைத்திருக்கிறார், இவர் பெரிய ஞானி போல் இருக்கிறது என்று சொல்லி விழுந்து வணங்கி அவரிடத்தில் உபதேசங்களை எல்லாம் பெற்றான். அவன் அறியாத அர்த்தத்தை அவரிடத்தில் அறிந்தான். அவர் மகா ஞானி. இந்த கதையின் மூலம் பறவைகளுடைய சத்தம் அது நமக்கு ஞானத்தை கொடுக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள்.
ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, புள்ளும் சிலம்பினகான் என்று பறவையினுடைய நாதம், பறவையின் சத்தம். பறவைகள் சத்தம் விடுகின்றன என்றாலே விடுகிறதுன்னு பொருள். இரவு நேரத்தில் சத்தம் விடாது. விடிந்ததுன்னு சொன்னால் வெறுமனே சூரிய உதயம் நினைக்க வேண்டாம். நமக்கு இருட்டிலிருந்து விடுகிறது, அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வருகிறோம்னு பொருள். அனாதி காலமாக அஞ்ஞானத்தில் இருப்போம், அறிவின்மை, ஆத்ம பரமாத்ம விஷயமான அறிவில்லாமை. விடுகிறதுன்னு சொன்னாலே புலர்கிறது, பொழுது புலர்கிறது, வெளிச்சம் வருகிறது, பகல். எல்லா வஸ்துக்களும் நன்கு தெரிகின்றன, குழப்பமில்லை. அதுபோல நமக்கு ஆத்ம பரமாத்ம விஷயம் தெரிய தொடங்கினால்தான் பகல். இல்லை என்றால் அனாதி காலமான இருட்டு. இந்த பகல், இந்த விடிதல், இதை உணர்த்துவதுதான் பறவைகள் எல்லாம் சத்தம் போடுகின்றன. அதனால்தான் ஆண்டாளும் விடிந்தமைக்கு அடையாளமாக பறவைகளின் ஒலியே திருப்பாவை பாசுரங்களில் கூறினாள். எங்கும் யாரிடத்திலும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.